ஹலோ குட்டீஸ், வெல்கம் பேக் டு நம்ம தியா சேனல். இன்றைக்கி நம்ம தியா சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எங்களோட 4th வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ பார்க்க போகிறீங்க. நாங்கள் எப்படி வீட்டில் சிம்பிளாக வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணணும்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் பண்ணலான்னு யோசித்தோம். ஆனால் அந்த சிம்பிளான டெக்கரேஷனை எங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு பலூன்லாம், ஹாட் பலூன்ஸு அதெல்லாம் ஊதிட்டு அந்த ஹாப்பி ஆனிவர்சரி அதை கோத்து அதெல்லாம் ஒட்டி லைட் செட் பண்ணி போடுறதுக்குள்ளேயே, அதுவும் அந்த தியா வச்சுட்டு பண்ணுற அவசரம் இருக்குது. நான் போய் ஓட்டுறேன், அப்போ பிச்சுட்டு வந்தது. அந்த மாதிரிலாம் பண்ணுது. நான் பலூன் ஊதி வைக்கிறேன், டமால்னு வெடிச்சிருச்சு. ஆனால் ரொம்ப கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. தியா அப்புறம் பார்த்தேன், ஷாக் ஆகிட்டு, வா நல்லா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். அந்த சந்தோஷத்துக்காக தான் நாங்கள் இவ்வளோ பண்ணோம். நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள், வீட்டில் சிம்பிளாக பண்ணுங்கள். நல்லா இருக்குது, சூப்பராகவும் இருக்கும், ஜாலியாக இருக்கும் பார்க்கவும். இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு மெமரிஸ் தானே. பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்ட்டு. நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் ஒன்று ஒன்றா போட்டு. அப்புறம் பாருங்கள், கேக் கட்டிங் வந்துட்டோம். கேக் இல்லாமல் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுறது? தியா கேக் கட்டிங்லேருந்து அந்த கேக்கை காப்பாற்றுறதுக்குள்ளே ரொம்ப பாடாக இருக்குங்க. எங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ரெட் வெல்வெட் கேக் வாங்கணும். அப்படியே பற்ற வச்சு தியாவுக்கு கொடுத்துட்டு அப்படியே பாருங்கள் எங்களோட லைட் ஆஃப் பண்ணிட்டு எப்படி நம்ம பண்ண டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ட்ரையல் பார்த்தோம். அது நீங்களும் பார்க்கணும்ல, அதனால தான் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணிட்டு வீடியோ இந்த இப்போ நம்ம டெக்கரேஷன் என்ன அழகாக இருக்கு பாருங்கள். அப்படியே ஜிகுன்னு சூப்பராக அப்படியே மின்னுது. எஸ், நம்மளோட வெட்டிங் ஆனிவர்சரி கேக் கட்டிங் செலிப்ரேஷன் ஸ்டார்டட். அந்த கேக்கை தியாவுக்கு வெட்டி அதை கொடுத்து சாப்பிட்ற வரைக்கும் இல்லைங்க. ஏஸ்ங்க, நாங்கள் பார்த்தீங்களா எங்களோட 4th வெட்டிங் ஆனிவர்சரி வித் தியா. ஜாலி. நான் என் ஒய்ஃப் 3 பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வெட்டி கொண்டாடணும். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எவ்வளோ சிம்பிளாக பண்ண முடியும் அவ்வளோ சிம்பிளாக பண்ணி அது ஒரு ஹாப்பினஸ். கேக் விட்டு தியாவுக்கு வர கீழேருந்து அக்கப்போகிற தாங்க முடியல. கூட எனக்குன்னு உனக்கு தாம்மா மொத்தம் கேட்கும், எடுத்துக்குமா, சாப்பிடுமா. 4வது வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்காக எனக்கு என் ஒய்ஃப் பண்ணிருக்க ப்ரெஷியஸ் உஷாரு சூப்பரா கிஃப்ட் வீட்லயே இருந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டாங்க. நம்மளுக்கே தெரியாத மாதிரி. இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாமா எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இல்லைங்க, பாருங்க, நீங்களும் அப்படியே வீடியோ கூட பாருங்க. அன்பாக்ஸ். தெரியுதுங்களா? OnePlus Nord Buds 2 எப்படி இருக்கு? சூப்பரா? அம்மா எப்படிமா இருக்கு? ஓகேடா தாங்க. இது ஒரு கிஃப்ட். இன்னொரு கிஃப்ட் இருக்கு. ஓப்பா, தூக்கவே முடியலங்க, சரியான வெயிட். இது என்ன கிஃப்ட்னே கண்டே முடியல. நானும் இன்ன வரைக்கும் பார்க்கல. வீட்டுக்குள்ளேதான் வச்சிருந்தாங்க. தூக்கவே முடியலங்க. ஆனா இப்போ வரைக்கும் எனக்கு என்ன கிஃப்ட்னு தெரியாது. சர்ப்ரைஸாவே இருக்கு. பா, உள்ள பார்த்தா 2 டப்பா இருக்கு. அது பயங்கரமா இருக்கு. என்ன பேர் புதுசா போட்டிருக்கு. பர்ஃபியூம். வா, நல்ல சரியான பிராண்டடான சென்ட். அடிச்சுன்னு வச்சுங்க, நீ காலில் யூஸ் பண்ணனா ஒரு நாள் ஃபுல்லா சூப்பரா ஸ்டாண்ட் ஆகும். நல்ல ஸ்மெல்லு, ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகான ஸ்மெல். இது பிடிக்கலன்னு அந்த மாதிரிலாம் கிடையாது, சூப்பரான ஸ்மெல். பாத்துங்க. Wow, but I didn't expect this gift from my wife. ஏன்னா நாங்களாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி சென்ட்லாம் வாங்கினதே இல்லை. பட் வாங்கிட்டோம். ஆனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியான சென்ட். இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்க, ஆனால் காஸ்ட்லி. பார்த்தீங்களா? பாக்ஸை பார்த்தே மறந்து இருப்பீங்க பாருங்க. அதாங்க, பிராண்டு தான். அவ்வளோ சீக்கிரத்தில் ஓப்பன் பண்ணுற முடியாது. சீல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, அப்படியே தெரிஞ்சுக்கணும் அது எவ்வளோ பேர் பிராண்டுன்னு. இதுலயே திறக்கும் போதே அந்த மனம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும். அது பார்க்க குட்டியா அழகா இருக்கா? அழகா என் கையில வச்சு காட்டுறோம் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏற்கனவே நான் ப்ளூ வச்சிருக்கேன். அழகா இருக்கா? நல்ல மனம் பாருங்க. இது ப்ளூ, கிரீன், நல்லா இருக்கா? அப்படியே சூப்பரா இருக்கும். நல்ல மனம். இன்னொன்னு இருக்குங்க பாருங்க, மொத்தம் 3 வாங்கியிருக்காங்க. ஆனா இது ஒண்ணு ரொம்ப காஸ்ட்லி தான். நம்ம பட்ஜெட்லாம் சுத்தா உமாந்துடும் அந்த மாதிரி காஸ்ட்லி. பாருங்க, பார்க்க தம்மா துண்டு தான் இருக்கும்.
பட் ஆனால் சூப்பர் வாசனை அழகாக இருக்கும். என்னப்பா ஓகே, இந்த என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். சும்மா இது ஒரு கிளிப்பு தான். இதே மாதிரி நீங்களும் உங்க ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுங்க. பாய்.